நம்ம தமிழ்நாட்டில் என்எல்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய அதாவது நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதாவது எதுக்காக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரைனிங்கில் இருக்கிற போதே உங்களுக்கு 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 3/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், என்எல்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்சி, அதாவது என்எல்சி இந்தியன் லிமிடெட் ஆன் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைஸில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்ருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கு போதுமானது. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூட் கேஸ் மாதிரி இருக்குது. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து என்னென்ன எக்ஸாம் எழுதுனீங்க அதோட ரிசல்ட்டும் அண்ட் உங்களுக்கு ரீசெண்டாக இருக்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2025க்கு 2024க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேஜ் வரும். என்எல்சி ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்டில், அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு நிறைய விதமான ட்ரைனிங் சென்டர் வந்து இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் ட்ரைனிங்காக உங்களுக்கு வந்து இந்த என்எல்சிலேருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபி அண்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதனால் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th பாஸு அண்ட் 10th பாஸு அண்ட் ப்ளஸ் ஐடிஐ நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட்டும் அண்டு என்டிசி, அதாவது நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து நீங்கள் வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மெட்டல் வெல்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஐடி வெல்டர் குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்குது. அண்ட் ட்ரங்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஐ ட்ரங்ஸ்மேன் நீங்கள் முடிச்சிருந்தால் போதும், வேலூர்லேயும் பெங்களூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அண்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி, அதாவது ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன்ஸும் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் நீங்கள் படிச்சிருந்தால் வேலூர்லேயே பெங்களூர்லேயும் வந்து ட்ரைனிங் சென்டர் இருக்குது. அண்ட் சிஎன்சி விஎம்சிக்கு நீங்கள் முடிச்சிருந்தால் போதும். ஐடிஐ, அதாவது மெஷினிஸ்ட் ட்ரைனருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர்லேயே பெங்களூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்குது அப்படின்றது இவங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி, அதாவது செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ அண்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் சயின்ஸ் கிராஜுவேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 60 சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி ப்ரோக்ராமருக்கு வந்து உங்களுக்கு டிப்ளமோ கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு வேலூர்லேயே பெங்களூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வெப் டெவலப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன்ஜினியரிங் சயின்ஸ் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், பெங்களூரில் வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் ஜூனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் சயின்ஸ் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்ட் டிகிரி, அதாவது டேஞ்சர் மெஷினிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கலுக்கு வந்து உங்களுக்கு டிகிரிலையோ இல்லை கிராஜுவேட்டில் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் போதும், உங்களுக்கு வேலூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிஇ பிடெக் அண்ட் இன்டர்னல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 இடத்துல கொடுத்துருக்காங்க. வேலூர், திருச்சி, பெங்களூர். இந்த 3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் அப்ரண்டிஸ் சென்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ட்ரைனிங் அப்ரண்டிஸ் சென்டர் வந்து முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேல்யூ வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ரண்டிஸ்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து எங்கிட்ட இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள்.
அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற இல்லாமல் இவங்க 1/1/2025 அன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ்சி எஸ்டிக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனில் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அந்த வேக்கன்சி தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வைப்பாங்க. கட் ஆஃப் வச்சு அதில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்கள மட்டும் எடுப்போம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இது செலெக்ஷன் மெத்தட் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் செலெக்ஷன் மெத்தட் வந்து இப்படி தான் இருக்கும். அண்ட் இது யாரெல்லாம் செலக்ட் ஆனீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் மூலிமாவோ அல்லது எப்படி அப்படி வரும் அப்படின்றது இவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிஸ்க்கு வந்து 25% அண்ட் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. அந்தந்த கேட்டகரிக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இவங்க கொடுத்துருக்க இந்த டைமுக்குள்ளே அதாவது 10 to 7 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஒர்க்கிங் டேஸில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சரவண பவன் அப்புறம் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லேண்ட்லைன் நம்பரோ அல்லது மொபைல் நம்பரோ இதில் கான்டாக்ட் பண்ணி என்எல்சி ஆஃப் இந்தியாவில் நெய்வேலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெவலப் சென்டர்லேருந்து உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அண்டு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த டியூரேஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டுக்குள்ளே அதாவது 3/3/2025 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 17 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிசல்ட் வந்து எதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற என்எல்சி அதாவது என்எல்சிசிஎல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமாவும் எஸ்எம்எஸ் மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது அதாவது நீங்கள் ஆஃப்லைன் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கணும் அண்டு நீங்கள் வந்து என்னென்ன ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்டு இதுதான் இதோடைய அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய நேமு உங்களுடைய ஃபாதர் நேமு ஆதார் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபா இல்லை ரெகுலரா ஹியரா இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் மதர் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் ஃபாதரோட ஆதார் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் எதான அவார்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வரைக்கும் டியூரேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து கேட்பாங்க. இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப், டெம்பரவரி ஜாப், அப்ரண்டிஸ் கேட்டகரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ் தேங்க்யூ.